தலைவரே வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் சந்திச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், என்ன செய்ய, ஒரே வாழ்க்கை எல்லாத்துக்கும் வந்து பிரச்சனை அப்பப்போ தான் வரும். ஆனால் எனக்கு மட்டும் என் வாழ்க்கையே பிரச்சனையாக தான் இருக்குது. அன்னைக்கும் காசு இல்லாத பத்து பைசா இல்லாமல் கஷ்டப்பட்ட அன்னைக்கும் பிரச்சனை தான். சரிதான். இன்னைக்கு நல்லா இருந்தாலும் பிரச்சனை தான். அப்போ என்னதான் செய்யணும்னு சொல்லுங்க. நல்லவரா இருக்கீங்களா தலைவரே? அதனால தான் பிரச்சனையே. நல்லவரா இருந்தா பிரச்சனையா? ஆமா தலைவரே. அப்ப நாளையில இருந்து கம்பு அடித்தடி இறங்கிருமா? வேண்டாம் தலைவரே, நாடு தாங்காது தலைவரே. சரி, ரொம்ப நன்றி தலைவரே. தாராவில இருந்து வந்து எங்களை மதிச்சு இங்க உட்கார வச்சு, அது இந்த இடம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு தலைவரே. இந்த இடத்த வந்து இந்த காலத்துக்கு மறக்க மாட்டேன். நீங்க இன்றைக்கு இல்லை, நீங்க இல்லாட்டாலும் நான் காலையில இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இந்த 2 சமாதியிலும் உட்கார்ந்து அவங்கள கும்பிட்டுட்டு. சமாதியா? என்ன நினைச்சீங்க? தலைவரை ஏதோ கல்லு நினைச்சிட்டு இருக்க தலைவரை. திண்டு நினைச்சீங்களா? ஐயோ, இது சமாதி. இதுல வந்து நம்ம உட்கார்ந்து இது பண்றது எதுவும் பிரச்சனை இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க நம்மளுக்கு இவங்க துணையாதான் நம்மளுக்கு இருப்பாங்க, பாதுகாப்பா இருப்பாங்க. ஆமா, எனக்கு வந்து இது ரொம்ப துணையான ஆளு. சரி சரி. நான் வந்து இங்க கும்பிட்டாதான் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். சாக்குக்கு மேல சாக்கு கொடுக்கீங்க தலைவரே. இது சமாதி. ஆனா ஒண்ணுமில்ல, இவங்க தான் கெட்ட எண்ணங்கள், கெட்ட இதுகள், யாருக்கு என்ன துரோகம் பண்ணணும் எதுவுமே இப்போ அவங்ககிட்ட இருக்காது. கரெக்டு. நம்ம அப்படி இல்லை, நம்மகிட்ட மூளை ஒர்க்காகிக்கிட்டே இருக்கும். இது இங்கே வந்து அப்படி இது நடக்கும் தலைவர். ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் தலைவர். கிஃப்டா? ஆமாம், எனக்கு வந்து கிஃப்ட் பார்சல் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால எனக்கு நீங்கள் தாராவிலேருந்து கிஃப்ட் ஒன்று வந்துருக்கீங்க, பாம்பேலேருந்து. இது நாங்கள் தாராவி டாக்ஸ் மூலியமா. சரி, உடைச்சிருமா? உடைச்சிரும். ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து கிஃப்ட் பார்சலை உடைச்சி. ஏன்னா இது வரைக்கும் பார்சல் நிறைய உடைச்சிருக்கேன். அதனால் தம்பி இப்போ ரொம்ப நாள் கழித்து நீங்கள் தான் என்னை வந்து இப்போ பார்சல் பிடிக்க வச்சுருக்கீங்க. நன்றி. ஓகே. ஏன்னா திடீர்னு வேறு இதெல்லாம் இன்னைக்கு என்னுடைய நண்பர்கள் வந்து எனக்கு நல்ல பொருள் அனுப்புவாங்க. எல்லாம் பேப்பர் ஐடி. பேப்பர் ஐடி நல்ல பொருள் அனுப்புவாங்க, செத்த எலியும் அனுப்பணும். அதனால தான் பயமாக இருக்குது எனக்கு. நம்பலாம்ல? சரி பாப். ஓ, கிளாஸா? சூப்பர். தாராவி டாக்ஸ் சூப்பராக இருக்க. சூப்பர்ண்ணே. இதில் தான் இப்போ நம்ம காப்பி குடிக்க போகிறோம். காப்பியா? ஆமாம், குடிச்சிருவோம் கண்டிப்பாக. இல்லை வேற ஏதாவது குடிக்கணுமா? இல்லை தலைவர், இல்லை வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா? இருந்தா வேற ஒன்று குடிச்சிட வேண்டியதான். வேற குடிச்சிட்டு நம்ம ரகலை பண்ணால் தான் இனிமே சரியாக வரும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு. சரிதான், ஒரு பிளானோட தான் இருக்கீங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே வேற ஏதாவது குடிச்சிட வேண்டியதான். ஆனால் அவங்களுக்கு தான் இப்போ மதிப்பு. சரிதான். நம்ம அமைதியா ஐயா 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 ஐயான்னு அவங்க இப்படி தாங்கியாச்சுன்னா வேற மாதிரி இருக்காங்க. அதில் வேற ஏதோ போட்டுறோம், போட்டு வாழங்க. வேண்டாம் தலைவரே, நாடு தாங்காது. அப்படிதான் செய்யணும். தலைவருக்குன்னு ஒரு நல்ல. ஆமா, இந்த சாரம் தலைக்கு போயிடணும், சட்டை கீழே வந்துடணும். இப்படி ஆனாதான் இம்ம வந்து எல்லாரும் கொஞ்சம் பயப்படுவாங்க. பார்க்க முடியாது தலைவரே. பார்க்க போங்க, தூக்கி காட்டிட வேண்டியதான் அவசியம். ஆமா, நம்மளும் அப்படிதான். ஏற்கனவே என் கூட இருந்தான், காட்டுங்க நான் உன தூக்கி காட்டினோம்ல, அதோட சரி பீஸ் ஆயிட்டு எதுவும் காட்டிடுறாங்க தலைவரே. உங்களுக்கு காட்ட முடியல, மெல்ல காட்டுறேன் தலைவரே. இப்போ இந்த காமெடி கண்டென்ட் வச்சுதான் நீங்க நல்ல ட்ரெண்ட் ஆனீங்க. ஆமா, ஆனா இப்போ போக காமெடி கண்டென்ட் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. என்ன செய்ய? ஒரே இங்கே வந்து பிரச்சனை கேள்விப்பட்டிருப்பீங்களா? கோயில் பிரச்சனை, இந்த பிரச்சனை கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளை வந்து வேணுக்குனே தாக்குறாங்க. அதனால் வந்து சரி, நடப்பது எதுவும் நன்மைக்கு காமெடி பண்ணல. கொஞ்சம் நாள் இந்த ரட்ரு தானே கேட்கீங்க. கேட்குறது ரட்ரு தான். ரட்டரில் அசிசியமாக இருக்கிறத நான் வந்து படித்து நான் போட்டால் தான் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். நல்ல லெட்டர் தான் படிக்கீங்களா? நல்ல லெட்டர் படிக்கேன். அது போக சில விஷயங்கள் படிச்சோன்னா உங்களுக்கு பிடிக்கும். ஆமாம், சுவாரஸ்யமாக இருக்குல்ல? ஆமாம், சுவாரஸ்யமாக படம் இந்த மாதிரி அனுப்புறது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் கேட்காங்க என்கிட்ட, தலைவரே நீங்கள் லெட்டர் படிச்சல நல்ல கொஞ்சம் இதாக படிங்க, முன்னாடி கொஞ்சம் ஓப்பனாக படிப்பீங்க, இப்போ யாரும் படிக்க முடியுங்க. ஏமா இப்போ ஓப்பனாக படித்தா என்ன வச்சு ஓப்பன் ஆக்கிடுவாங்க. அதனால ஓப்பனாக படிக்கக்கூடாது, கொஞ்சம் மூடி தான் படிக்கணும்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கேன். நம்மகிட்ட நிறைய லெட்டர் இருக்குது. நீங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் சொல்லுங்க, லைனா அனுப்பி விட்டுருதோம். கண்டிப்பா லெட்டர் அனுப்புங்க, நான் படிக்க குடிச்சிட்டு லெட்டர் போட ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா கொஞ்ச நாள் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு, இப்பதான் அதை விட்டு மீண்டு வெளியே வந்திருக்கேன். இப்போ லெட்டர் போட ஆரம்பிச்சிருவேன். ஓகே தலைவர். பாம்பே பக்கம் வந்திருக்கீங்களா தலைவர்? வந்திருக்கேனே. ஆப்ரேஷன் பண்ணியா தலைவர்? ஆப்ரேஷன் எல்லாமே உள்ள டபுளா இருக்குடா.
சொல்ல எங்க இருக்கு மண்டல ஒரே உச்சில ஒரு போடு இல்ல தலைவரே, ஆமா அங்க அது வந்து அப்ப ஸ்பெஷல் பாம்பே பக்கம் வர்றவள ஆபரேஷன் தானா இல்ல தலைவரே, உங்களுக்கு வார லெட்டர்லாம் எது ஆபரேஷன் பண்ணிருக்கீங்களா இல்ல தலைவரே, நார்மல் தான். சரி அதான் கேட்டேன்னா இன்னும் எனக்கு சும்மையே லெட்டர்ல தலைவரே பாம்பேக்கு போங்க நீங்க ஆபரேஷன் பண்ணுங்க அது பண்ணுங்கம்மாங்க. அதான் ஒரு நாள் வந்து பண்ணிடுவோம் தான் தலைவரே கேட்டேன். அதான் அதுக்கு தான் வந்திருக்கீங்க, கூப்பிட்டு தான் வந்திருக்கீங்க. பாம்பேல அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. பாம்பேல வந்திருக்கேன், வந்து பாம்பேல நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். இந்தியா கேட்டு வந்தேன், இந்த அப்புறம் 2-3 இடத்துல போனேன், நல்லா இருந்துச்சு. இவரு வீடை பார்த்தேன், அம்பானி வீடு. எவ்வளவு பெரிய வீடா இருக்கு. உள்ள போனீங்களா? உள்ள நம்ம எப்படி போக முடியும்? அவர் வீட்டு கேட்டு நின்று பார்க்கறதே பெரிய விஷயம். அவர் வீட்டுல போக முடியுமா? அதெல்லாம் போக முடியாது. அதே மாதிரி வீடு கட்டலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? வேண்டாம் இருக்கிற இந்த ஓட்டு வீட்லயே நான் இந்த பாடு பட்டுட்டு கிடக்கேன், கிழிஞ்சிட்டு கிடக்கேன். இதுல வேற இந்த வீடை கட்டியாச்சுன்னா என்ன போட்டு இதே மாதிரி சமாதி ஆக்கிடுவாங்க வச்சு. அதுக்கப்புறம் நாங்க வந்து இன்டர்வியூ எடுக்கணுமா? அது நீங்க வந்து எனக்கு தேங்காய் வச்சு தான் கும்பிடணும், விளக்கு தான் வச்சு கும்பிடணும் வச்சு. சரி தலைவரே, அப்பெல்லாம் ஒன்றும் நடக்காது. அதாவது பாம்பேல தாராவின்னு ஒரு பகுதி இருக்குது. ஆமா, தாராவி வந்திருக்கேனே. தாராவில எங்க வந்தீங்க? தாராவில எந்த ஏரியான்னு தெரியல, தாராவி வந்திருக்கேன். சரி, ஆமா. தாராவி மக்கள்கிட்ட பேசியிருக்கீங்களா, பழகிருக்கீங்களா? பழகினேன். ரொம்ப 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 அன்பா இருந்தாங்க. ஏன்னா நான் ஒரு மணி தாராவி வந்தேன், வரச்சில வந்து அவ்வளோ கூட்டம். ஆனால் வீடு அவ்வளோ சின்ன சின்ன வீடா, எப்படி தான் வாழ்றேன். நான் பார்த்தேன் அந்த வீடு 2 கிலோ போச்சுல பார்த்தேன், வீடெல்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. எப்படி தான் அந்த வீட்டுக்குள்ள அவங்க வாழ்றாங்கன்னு தெரியல. நம்ம இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கோம், நம்மளுக்கே இந்த வீடு சின்னதாக இருக்குது. அவங்க இதை சின்ன வீட்டில் எப்படி வாழ்றாங்கன்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோ மக்கள் கூடினாங்க எனக்கு. தாராவியில் நான் 2வது வரணும் ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கேன், கண்டிப்பாக வரணும். தாராவியில் வந்து நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக மும்பையில் சாப்பிட்ருக்கீங்களா? தாராவியில் என்ன இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டு ஹோட்டல் அங்கே இருக்குது. ஆமாம், அங்கே தோசை இட்லி, எனக்கு இட்லின்னா ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்து இட்லி சாப்பிட்டு தான் தலைவர் இட்லி எப்படி இருக்குன்னு கேட்காங்களோ? இல்லை இட்லி ரொம்ப பிடிக்குன்னீங்களே கமெண்ட்டில், இட்லி எப்படி இருக்கு? நான் அதுதான் நீங்கள் சட்டையை நீங்கள் கொஞ்சம் நல்ல மாடல் லூஸாக சட்டையை போட்டு வந்திருக்கேன். இல்லைன்னா உங்கள் இட்லி நீங்களே கேட்கல, நீங்களே எட்டி பார்ப்பீங்க. அதனால தான் நான் கொஞ்சம் லூஸாக போட்டு வந்திருக்கேன். நான் ரொம்ப டீசென்ட் தலைவர். அப்படியா பார்த்தேன், டீசெண்டாக பார்த்தேன் தலைவர். இப்போது தாராவில இருந்து நிறைய பப்ளிக் வந்து டேலண்டடாக இருக்காங்க, ஆனால் வெளியே வர முடியலை, அவங்க டேலண்ட்லாம் காட்ட முடியலைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஒரு வழி கொண்டு வரணும், நம்ம சேனல் ஆரம்பித்தோம். சரி. இப்போ அந்த சேனலை, இந்த சேனலா? ஆமாம், தாராவி டாக்ஸ். ஆமாம், சரி. தாராவி பேசும். அதுதான் இங்கிலீஷ் வந்து தாராவி டாக்ஸ். ஆமாம், ரைட். அதாவது அந்த பேசுகிற வார்த்தைகள் வந்து, பேசுகிற சத்தம் வந்து 4 பேருக்கு கேட்கணும். அதெல்லாம் உங்களை மாதிரி ஆளுகளை இன்டர்வியூ எடுத்தாதான் நாங்கள் வெளியே வந்து கேட்க முடியும். அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம். சரி, அதனால நம்ம தாராவி பப்ளிக் டேலண்ட்டுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன நினைச்சுன்னா, நீங்கள் வந்து இப்போ சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்களோ? இப்போ ஒரு 2 மாதம் ஆகிட்டு தான் சேனல் ஆரம்பிச்சிக்கலாம். சேனலில் வீடியோ போட்டுகிட்டே இருங்க. சில கமாண்டுக்கு வரும், அது வரும், இது வரும், எல்லாமே வரும். ஆனால் வீடியோ இப்போ நம்ம வீடியோ போட்டிருக்கோம், வாங்கியிருக்கோம், நம்மளுக்கு இதாகிட்டு அதாகிட்டுன்னு நினைக்காதீங்க. வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க. போட தான் நம்மளுக்கு வந்து எதுவுமே கொஞ்சம் ரீச் ஆகும். நான் முதல்ல வீடியோ போட சொல்லலாம், டிக்டாக் போட சொல்லலாம், 2 லைக் வந்துடாதா, 3 லைக் வந்துடாதா, 4 லைக் வந்துடாதா, 5 லைக் வந்துதான் பார்ப்போம். நான் இப்போ அதுக்கப்புறம் எனக்கு லைக்கே கூடுனுச்சு. அதே மாதிரி தான் சேனலும் அப்படி தான். நீங்கள் வந்து வீடியோ போட தான் நாட்டு நல்ல விஷயங்கள், அந்த விஷயம், கெட்ட விஷயம், எல்லா விஷயமும் போடணும். இதேன்னு நினச்சி போடக்கூடாது, எல்லாத்தையும் ஓப்பனாக போடணும். போட்டால் தான் வீடியோ இதாகும். அதே மாதிரி தலைவர், நிறைய நெகட்டிவான வீடியோ தான் இப்போல்லாம் ட்ரெண்டிங் ஆகுது. நீங்கள் வந்து முன்னாடி காமெடி பண்ணும்போது இந்த மாதிரியெல்லாம் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நெகட்டிவான வீடியோ எப்படி? நெகட்டிவ்னா தப்பாக பேசுறது, பொறாமையில் பேசுறது. அப்படி தான் பேசணுவா? நான் நேற்று என் வீட்டில் என் பொண்ணு அவள் டான்ஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கா. அதுக்கு ஒரு செத்த பையன் என்ன போட்டிருக்கான் பார்த்தீங்களா? அசிங்கமாக கமெண்ட் போட்டிருக்கான். எதுவும் பலத்த காயமா? நான் அவனை இன்னைக்கு கிழிச்சு ஏசன்னு தான் இன்னைக்கு முடிவு பண்ணி இன்னைக்கு இருந்தேன். நான் மாட்டிக்கிட்டேன். நீங்க வந்து இல்லை வந்துட்டீங்க. இல்லைன்னா இன்னைக்கு அவனுக்கு 2ல் 1 பார்த்துட்டு பண்ணி கிழிச்சிருப்பேன். அவனுக்கு நான் அவ்வளோ அசிங்கமாக போடுவேன். அதனால அசிங்க கமாண்டு ரொம்ப ஒரு சில கமாண்டு. இப்போ நானே 1000 கமாண்டை பார்த்தவன், 1000 கமாண்டு, 1000 இது எல்லாத்தையும் பார்த்தவன். எனக்கே கொஞ்சம் மனசு இதாகுதுன்னா அப்போ உங்களுக்கு வந்து அது அப்படி தெரியும். அது நினைக்காதீங்க. சில கமாண்டு அப்படி வந்தாச்சுன்னா போடுன்னு சொல்லி முடிச்சிருங்க. பொட்டு பிள்ளைகள் பேசாம தான் எனக்கு பிடிக்காத தவிர, என்ன அவன் அந்த மௌனம் இந்த மௌனம் கிடஞ்சுதான். காலையில் ஐயா என்ன அந்த மௌனம் கேட்டுட்டியா, ரொம்ப சந்தோஷம், அப்போ தான் எனக்கு தூக்கம் வரும். அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்க, காலையில் அசிங்கம் கமாண்டு வருதா, போட்டியா, இன்னும் போடலன்னு சொல்லுங்க, போட்டுக்கிட்டே இருப்பான், கேட்டுக்கிட்டே இருங்க.
வேற என்ன ஒரு பொது இடத்துல வரச்சுல எல்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் பார்த்தா முடியுமா? இருந்தாலும் நம்மளுக்கு அந்த 1000 கமெண்ட்ல ஒரு 600-700 கமெண்ட் நல்ல கமெண்ட் வருது. அந்த 300 கமெண்ட்டை எதுக்கு எடுப்பான்? எடுக்கணும். அந்த 300 கமெண்ட் இருக்க பார்த்தீங்களா, அந்த 300 கமெண்ட் அசிங்கமாக போடுறான்ல, அவன் தான் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்ப்பான். அப்படிங்கிறீங்க? இது நல்ல ஐடியா. இது யாருக்குமே தெரியாது. அசிங்கமாக போடுறான் பார்த்தீங்களா, அவன் தான் நம்ம வீடியோ உட்காந்து ஃபுல்லாக பார்த்து இந்த பேயில போவான், என்ன பேசுகிறான் எது பேசுகிறான்னு சொல்லி கரெக்டாக கொண்டு வருவான். மாட்டி விடலாம், எதில் கவுக்கலாம் இவனை. என்ன நடக்கல இப்போ எனக்கு எவ்வளோ பிரச்சனை நடக்கு, அதில் என்ன கவுக்கலாம் அது கவுக்கலாம்னு எல்லாம் இது பண்ணுறான். அதே மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் வரதான் செய்யும். சரி தலைவர், இந்த படம்லாம் இப்போ பண்ணிட்டு இருந்தீங்களா? இப்போ எப்படி போயிட்டு இருக்கு படம்? எல்லாமே போயிட்டு இருக்கு. இப்போ வந்து என்னன்னா, இப்போ வந்து இந்த கோயில் பிரச்சனைன்ட்டு ஒன்று வந்துச்சுல்ல, அந்த பிரச்சனையை வச்சு கொஞ்சம் ஒரு 5-6 மாதம் நான் வீடியோ போட முடியாமல் இருக்கேன். எனக்கு மனசு வந்து ரொம்ப ஒரு இதாகிட்டு. வீட்டில் பிள்ளைகளை அடித்து வாங்கி, பிள்ளைகளை இது பண்ணி வாங்கி, பொட்டை பிள்ளைகளை அடித்து வீட்டில் அந்த மாதிரி பண்ணி வாங்கி இருக்கிற வந்து எனக்கு மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகிட்டு. அதெல்லாம் வந்து ரட்ரி வீடியோ போட முடியல, ஒன்றும் பண்ண. நீங்கள் கேட்டிங்களா இன்னும் ரட்ரி வீடியோ போட முடியுங்க. நீங்கள் இதில் வச்சு தான் போடுவேன் ரட்ரி வீடியோ, அங்கே வச்சு போடுவேன் இங்கே வச்சு போடுவேன். அதனால தான் ஒன்றும் போட முடியாமல் இருக்குது. தலைவர் சேஸ் காப்பிக்கும் சேஸா? தலைவர் காப்பி தானே அது? காப்பி தான், வேற என்ன? சரி ஓகே. தலைவர் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தாராவிலேருந்து ரொம்ப பாசமாக தாராவி பேப்பர் ஐடி. தாராவி பேப்பர் ஐடியா? நான் ரட்டரை தொட்டே ஒரு வருஷம் இருக்கும். ரட்டரை தொட்டே நான் 1 வருஷம் இருக்கும் எனக்கு. சரி. ஏன்னா அதனால வந்து ரட்ரு இப்போ தான் தொடுறேன். நான் இங்கே வச்சு தரேன். இங்கே வச்சு தான் நான் முதல்ல ஆரம்பிச்சது, இங்கே வச்சு தான். இப்போ ஒரு கொஞ்சம் கேப்பு, ரட்டரை எடுக்கவே இல்லை. இதில் வச்சு தான் படிப்பேன். உட்காந்து கீழே உட்காந்து சாரத்தை அப்படி சட்டையை கட்டி போட்டு உட்காந்து படிப்பேன். அப்படியே மல்லாக்கா. ஆமாம், மல்லாக்கா படுக்காவில்ல. இதில் இப்படி சரி தலைவர், படிக்க தலைவர். இது எப்படி? ஆனால் நான் வந்து என் பாட்டு தான் இருக்கேன். என் வாயை கிண்டுறது நீங்கள் தான் கிண்டுறீங்க. நான் சும்மா உடனே ஜிபி முத்து அசிங்கமாக பேசுகிறேன் இங்கேயே. அதுதான் தலைவரை ரசிக்கங்க. ஆனால் சிலவங்க நீ ரொம்ப அசிங்கமாக பேசுகிற, ஒன்னால கெடுதுங்காங்க எல்லாருமே. வர்றவங்க என்ன அசிங்கமாக பேச வைக்கிங்க, அதை யாரும் சொல்ல முடியுங்க. உடனே ஜிபி முத்து அசிங்கமாக பேசுகிறான். காப்பி குடிக்க தலைவர். காப்பி குடிக்க வேண்டியதான். காப்பி நீக்கு இது காப்பின்னு குடிக்கல, இல்லை வேற எதுவும் வச்சு குடிக்கல? எனக்கு வந்து மைண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆக்கணும் தலைவர். ஃப்ரெஷ் ஆக்கணுமா? வேற எங்கேயும் போகுமா? ஃப்ரெஷ் ஆக்குது முடிச்சுட்டு பேர் வந்தல. போகும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. எனக்கு காப்பியை சொல்கிறீங்களா கப்பை சொல்கிறீங்க? கப்பு. என்ன கப்பு? ரொம்ப வெள்ளை கப்பு, ஒயிட்டில் சூப்பராக பிடிச்சிருக்கு எனக்கு. உங்கள் மனசு மாதிரியே வெள்ளையாக இருக்குது. என் மனசு மாதிரியா? என் மனசு வெள்ளையாக இருக்கு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே உள்ள கலசரப்பயிலோ எல்லாரும் என்ன வேற மாதிரிலாம் ஏசுறானுவோ என்ன? அது புரியாதவங்க இதில். அது முட்டா பயிலுவோ, கிறுக்கு பயிலுவோ, அப்படிதான் இருப்பாடுவோ. நாரப்பயிலுவோ. இப்போ சொல்ல போனால் இதையும் பார்த்துட்டு ரொம்ப அசிங்கமாக பேசுகிறான். திட்டி போட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதில் 1000 திட்டம் வாங்கியிருக்கேன். எனக்கே ஒழிக போட்டானுவா. ஜிபி முத்து நீ எல்லாம் ஒழிக போடணும், நான் போடுறேன்னா ஒழிக. ஜிபி முத்து ஒழிகன்னு நான் ஒழிக போட்டேன். எனக்கு இப்போ பாருங்க தலைவர், அந்த லெட்டரில் எப்படி இருக்குது? இது ஒழிகவா? இல்லை தலைவர், வேற மாதிரி இருக்கும். சரி, எனக்கு இந்த லெட்ரு வந்து இவங்க தான் லெட்டரை நீ விடக்கூடாது படிங்கன்னு சொல்லி எனக்கு பாம்பில் கொண்டு வந்துருக்காங்க. படித்து பார்க்க. இதில் என்ன போட்டிருக்கு? தாராவி பேப்பர் ஐடி. தாராவி பேப்பர் ஐடி. ஓகே. லெட்ரு படிக்கணும்னா கீழெல்லாம் விரிச்சு உட்காரணும். காலை வேற ஒண்ணும் இல்லைன்னா காலை கீழே வந்து இப்படி போட்டு இப்படி உட்காருவேன். அப்படி உட்கார்ந்து படிச்சதான் படிச்ச மாதிரி இருக்கும். இப்போ ஃபேஷன் தலைவர், ராஜா பகவத் மாதிரியே இருக்கு. ராஜா பகவத் மாதிரி இருக்கேன். சாரமும் சட்டையும் போட்டு ஒரு இதா இருக்கு, ராஜா பகவத் மாதிரி இருக்கு தலைவர். அது சரி. தலைவரே வணக்கம். வணக்கம். இந்த லெட்டர் எழுதிக்கலாம், உங்களுக்கு தான் வணக்கம். ஜாமான் முன்னேற்ற கழகம். ஏ அப்பா, எவ்வளோ நாள் ஆச்சு இந்த ஜாமானுங்கிற கேட்டு. அழகா இருக்கு. ஜாமான வேற நினைக்காதீங்க. இது வந்து பொருளுங்க. பொருளுக்கு அடுத்தது என்னது? ஜாமான்போம். இப்போ மளிகை கடைக்கு போறோம், ஜாமான் வேண்டுவாங்க. இங்க உங்க அம்மா சொல்லுவாங்க மளிகை ஜாமான் வேண்டுவாங்க, அது வேண்டாங்கம்மா. அந்த மாதிரி தான். ஆக ஜாமான்ட்டா நீங்க இங்க தொங்குன்னு நினைச்சிருக்காங்க. என்ன பாம்பேக்கு வாங்க தலைவர், வேற மாதிரி ஜாமான்லாம் இருக்குதாங்க. வார தாராவியா? சரி, திராவின்னு இதை வந்திருக்கு. தாராவி. தாராவி பேப்பரடி சங்கம் சார்பாக எழுதி கொண்டுவது என்னவென்றால்
என்னது மும்பை மும்பையா? முன்பே போல். அது கண்ணு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இந்த இதாயிட்டு இருக்கா. வயசாயிட்டுல தலைவர். வயசுல அவளை கல்லு போனது இருக்கா. நான் நிக்கிற மாதிரி நீங்க நிக்க முடியுமோ? அது கரெக்ட் தான். உங்களை மாதிரி நிக்க முடியாது. நிக்க முடியும். நீங்க நிக்கிற மாதிரி நிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. என்ன நிக்கிறாவா? ஸ்ட்ராங்கா. என்ன பண்ணி சும்மா கிளம்புன்னு சொல்லக்கூடாது. என்ன முன்பே போல் தங்கள் லெட்டர் வீடியோ அதிகமாக வரவில்லை. இதனால் நாங்கள் மிகவும் மன உளைச்சலிலும் ஆளாகி உள்ளோம். ரைட்டு. ஏன்னா ஏன் லெட்டர் வீடியோ போட முடியலன்னா, கொஞ்சம் லெட்டர் வீடியோ போடுறது வந்து கொஞ்சம் ஃப்ரீயான தான் போட முடியும். மனசுல ரொம்ப அழுத்தங்கள் பிரச்சனைகள் இது இருந்தால் லெட்டர் வீடியோ வராது. லெட்டர் வீடியோ போடுறது இப்போ நான் லெட்டர் வீடியோ போடுறேன், அங்கே லெட்டர் வீடியோ போடுறேன், எனக்கு வந்து பைசா தான் இதாகும். ஆனால் அந்த லெட்டர் வீடியோ போடச்சுலையும் எனக்கு காசு போடுறது முக்கியம் நினைக்க மாட்டேன். மனசுல சந்தோஷம் இருந்தால் தான் லெட்டர் வீடியோ போட வேணாம். ஏன்னா அதனால தான் நான் லெட்டர் வீடியோ குடிச்சதுல வரும். பார்த்தீங்கன்னா லெட்டர் இருக்குல்ல, ஒரு லெட்டர் வச்சிருக்கேன். நீங்க அனுப்பின லெட்டர் ஒரு லெட்டர் கூட நான் வைக்க தூரப்படாம வச்சிருக்கேன். இவ்வளோ லெட்டர் இருக்கு. 2 வருஷத்துக்கு படிக்கலாமா? அதே 5-6 வருஷத்துக்கு படிக்கலாம். ஏன்னா அவன் உள்ள எடுத்து அவளை 10 நிமிஷத்துக்கே ஒரு லெட்டர் தான் படிக்க முடியும். இதே நிலையில் தொடர்ந்தால் மட்டுமல்லாமல் மும்பை பேப்பர் ஐடி சங்க சார்பாக தங்களை குஜிலி மஸ்துனா புளிஞ்சிருது. அப்படியே வச்சுக்கலாம் தலைவரே. புளிஞ்சிருது. உஜிலி மஸ் ஒரேடியா முடிச்சிடுறது. அதான் படுக்க போட்டு கசக்கி புளிஞ்சிருது. அவ்வளவுதானே. அதான் புஜிலி மஸ்க்கு கொந்தளிச்சிருக்காங்க பாருங்க. லெட்டர் வீடியோ போடாத. நீங்க புளியல இல்ல நான் வந்து உங்க கீழே தான் சேர்த்து புளியதான்னு எனக்கு தெரிஞ்சு போவோம். வாயை கிண்டாதீங்க, தேவையில்லாம கிண்டாதீங்க. குஜிலி மாஸ் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். சரி குசிலி மாஸ் பண்ணுவோம். நீ குசில மாஸ் பண்றிய, நான் குசிலி மாஸ் பண்றானா பாப்போமா? நான் தூக்கி போட்டு குசில மாஸ் பண்ணனா நீ காங்காம போயிருவா. அங்க சும்மா தண்ணியா ஓடும் கீழே. எது புளிஞ்சிர அந்த இது வாயில வாடு தனியா ஓடுன்ட்டு இது அசிங்கமா பேச வைக்காங்க. இது நான் பேசல, அதுவா வருது. இந்த லெட்டரை தொட்ட உடனே எனக்கு அந்த வார்த்தைகள் அதான் வந்துடும். அது தப்பா நினைக்காங்க. என்ன நீங்க தப்பா நினைக்காங்க, ஏன் நினைக்காங்க? எனவே இனிமேல் தினமும் லெட்டர் வீடியோ போக்கலையா? லெட்டர் வீடியோக்களை ரைட். நீங்க வந்து வீடியோக்களை பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ரைட், அன்புடன் கேட்டிருக்கீங்களா? ரைட்டு. மேலும் விரைவில் மும்பைக்கு வந்த ஒரு ஆப்ரேஷன் நடத்தி விட்டு கண்டிப்பாக ஆயிட வேண்டிதான். எல்லாருமே சொல்ல நான் நேற்று 2 வீடியோ போட்டேன், அதில் சொல்லியிருக்கான் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னா. நான் இப்போ லெட்டர் வீடியோ படிச்சுட்டு வேற மாதிரி தான் வர வைப்பேன். கலையா இருக்கீங்க தலைவர். லெட்டர் வீடியோ படிச்சுட்டு பாருங்க, வேற மாதிரி வர வைப்பேன். அடுத்த லெட்டர் வீடியோ ஆமா, நல்ல ஒரு வேற மாதிரி ட்ரெஸ் போட்டு குஜிலி மஸ்து போட்டு உங்களுக்கு அப்படியே வந்து கெட்டி பிடிச்சி அப்படி முத்தம் கொடுத்து லெட்டர் வீடியோ படிக்க. என்ன படிங்க, வாயை பாருங்க, வாயை வேன்ட்டு ஆளை பாருங்க ஆளை. மேலும் விரைவில் மும்பை பண்ணியாச்சு நடத்தி விட்டு செல்லவும் அந்த ஆப்ரேஷனுக்காக அனைத்து செலவுகளையும் எங்கள் சங்கமே ஏற்றுக்கொள்ளும். பேயில போவான் உனக்கு ஏக்கிறதுக்கு உனக்கு செலவே இல்லையா? எத்தனை பேருக்கு என்னென்னலாம் செய்யலாம். நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணத்தான் இந்த சங்கம் ஏற்காங்க. ஊர்ல இருந்து உங்க சங்கம் பாம்பே வர பேருக்குன்னா எவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கீங்க. ஏன் சங்கம் பாம்பே இல்ல, ஆல் இந்தியா அமெரிக்கா லண்டனு எல்லா இடத்துலயும் என் சங்கம். எல்லா இடத்துலயும் ஆப்ரேஷன் பண்ணதான் கூப்பிடுறாங்க இல்லையா? எல்லா இடத்துலயும் ஆப்ரேஷன் பண்ண இங்க ஒண்ணும் இல்லாம போயிடும். அவனை தோண்டி எடுக்க வேண்டியதாங்க விட்டர் மம்டியை போட்டு. சரி விடுங்க, ஆளை பாருங்க ஆளை. இப்படிக்கும் ஜாமான் முன்னேற்ற கழகம் தாராவி பேப்பர் ஐடி சங்கம் சூப்பர். எனக்குன்னா எனக்கு வந்து ஒரு 2 வருஷம் கேப்பில் ஒரு 2 வருஷம் ஆயிருக்கும் லெட்டர் வீடியோ படிச்சு ஆயிருக்கும்ல. 2 வருஷமா லெட்டர் வீடியோ போடல. இன்னைக்கு தான் லெட்டர் தொட வச்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் நான் லெட்டர் வீடியோ படிக்கிறதுக்கு இது ஒரு முயற்சின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சூப்பர். இந்த லெட்டரை வச்சுக்கிறேன் பத்திரமா. எனக்குள்ள என்ன இருக்கு, எனக்குள்ள லெட்டரை வந்து நான் தர முடியும். இதெல்லாம் லெட்டர்லாம் எனக்கு வந்து ஞாபகமான இது. வீட்டுக்கு மேலே பாருங்க, நீங்க படிச்ச லெட்டரை எவ்வளோ வச்சுக்க தெரியுமா? எதுக்கு
எனக்கு வர்ற என் பேரன் பேத்திகள் வந்து எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் பூட்டனுக்கு இவ்வளோ லெட்ரு வந்திருக்கான்னு சொல்லி நாளைக்கு பார்ப்பாங்கல்ல. சரி தலைவரே, மாமூலு காசெல்லாம் நிறைய வந்து இல்லை மாமூலு அதாவது நிறைய காசு வந்து படத்துல நடிச்சு பெருசா வீடெல்லாம் கட்டியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், பதிலா பெரிய பெரிய வீடெல்லாம் சும்மா பங்களா மாதிரி வச்சுருக்கேன். நான் அதில் கடந்து அப்படியே உருண்டு கிடக்கேன். டேக்ஸ் கட்ட மாட்டேங்கலாமே? டேக்ஸா? டேக்ஸ், இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸா? அங்கே என்னத்தான் கிடைக்க இருக்கிற ஓட்டு வீட்டில் இருக்கேன். அங்கே மண் சட்டியும் ஒரு சட்டியும் இருக்கு. அதுக்கு நான் இன்கம் டேக்ஸ் கட்டணும். அது கரெக்டு தான். ஆனால் வெளியே அப்படி பேசிக்கிறாங்க. வெளியே பேசுங்க வாங்க வந்தால் அங்கே இருக்கும் மண் சட்டியும், அங்கே அலுமினிய பாத்திரமும் இருக்கும். தூக்கிட்டு போங்க, அவ்வளோத்தையும் என்ன செய்ய முடியும்? அது கரெக்ட் தான், பண்ண முடியாது. நீங்கள் அங்கேருந்து வந்து இந்த இவன் எதுக்கு சும்மா கிடக்காம மறுபடியும் பிரச்சனை எடுத்து விடணும், ஏதாவது நோண்டுன்னு வந்திருக்கீங்களா இங்கேருந்து? இல்லை தலைவரே, இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் டிஆர்பி எகுரும். டிஆர்பி உங்களுக்கு எகிடுறோம். இங்கே எனக்கு குறைஞ்சிருவாங்க வச்சு. நீ லோடு ஏத்துறதுக்கு நான் தான் கிடைச்சனா? என்ன அங்கே ஒன்றும் இல்லை, வந்து பார்த்தா தெரிஞ்சு பார்த்தில்ல அங்கே என்ன இருக்கு? என்ன இருக்கு? நல்ல வீடா இருக்குது தலைவரே. நல்ல வீடா தான், ஓட்டு வீடா இருக்குல்ல, அவ்வளோதான் இருக்கும். அங்கே ஒன்று அப்படி ஒன்றும் நான் போய் வெட்டி கிட்டிலாம் அப்படி முறிக்கல. கிராமத்து ஃபீல் வருது தலைவர். கிராமத்து இல்லை, நான் எப்படின்னா உண்மையிலே சொல்கிறேன் கேளுங்களேன். எனக்கு வந்து பைசா வந்து நிறைய வந்து எவ்வளோ வந்தாலும் சரிதான், நான் ஒரு கொஞ்சம் இதான இது எப்படி நல்லா செலவழிப்பேன். கூட இருக்கிற ஆளுகளுக்கு நல்லா சாப்பாடு சௌகரியம், ரூம்பு அது இதெல்லாம் பிடிச்சி நல்லா சந்தோஷமாக இருக்குன்னு நினைப்பேன். அது இப்போ எனக்கு மட்டும்தான் வருதா, நான் மட்டும் திங்கன்னு நினைக்க மாட்டேன். அதை வந்து 4 பேருக்கு அப்படி செலவழிப்பேன், வாங்குவேன், ஹோட்டல் போட்டு சாப்பிட போவேன், சரிசமமாக உட்காந்து சாப்பிட செய்வேன். மற்றவங்கள மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அதனால் நம்மளுக்கு வந்து அது நிற்க மாட்டேக்கு. இல்லை தலைவர், அதாவது உங்கள் மனசு எனக்கு புரியுது தலைவர். நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறீங்க. அது பண்ணி எதுக்கு எவ்வளோ பண்ணினாலும் என்ன பாருங்கள், அவ்வளோ ஒரு நன்றி கேட்டு தான் நம்மளே பேசுகிறானுவோ. என்னச்சு இப்படி கூட இருக்கிறவனே நன்றி கேட்டு தான் பேசுகிறான். கூட 5 வருஷம் 10 வருஷம் இருந்தவனே நம்மளை நன்றி கேட்டு பேசுகிறான். எவ்வளோ வருத்தத்தில் இருக்குன்னு தெரியுமா? அதனால தான் சில விஷயங்கள்லாம் பண்ணோம்னு இப்போ தான் ஓரளவுக்கு யாருமே வேண்டாம். நம்ம வந்து உலகத்தில் வந்து தனிச்சு தான் இருக்கணும், தனியாக தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு முடிவோட ஒரு லட்சியத்தோடு இருக்க. அதே போக எல்லா வீடியோவும் தனியாகவே வரும், கண்டிப்பாக பாருங்கள், வேற மாதிரி வரும். நான் வந்து ஒரு லைன் ஒன்று யோசிச்சு வச்சுருந்தேன் உங்கள் இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு. என்னன்னா, இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு ட்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிற இடத்துல இன்சைடு கிராமத்தில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸே ட்ரெண்ட் ஆக்கி விட்ட மனுஷன் எங்கள் ஜிபி புத்து. அப்படிதான் எனக்கு வந்து போஸ்ட் பாக்ஸே வந்திருக்கு எனக்கு. ஆமாம், இப்போ பெட்டியே வந்திருக்கு எனக்கு. நானே வந்து இன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸ் லெட்ரு இதெல்லாம் வந்து நான் ரொம்ப மதிக்கிறாள். ஏன்னா என்னை வாழ வச்சுது அதான். ஆமாம், அதெல்லாம் மறக்கலாமா எனக்கு? அதனால தான் இந்த இடமும் கூட எந்த இடமும் தான் நான் அந்த பழைய இடத்த எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவேன். இந்த இடத்துக்கு வந்து காலையில் வந்து உட்காந்து இல்லை படுத்து வாங்கி உட்காந்து அதை வந்து மறக்க மாட்டேன். அதனால் ஏதாவது ஒரு ரொம்ப கடினமான ஃபீல் வாழ்க்கையில் இது வந்து நான் மறக்கவே முடியாத தருணம் அப்படின்னு நீங்கள் சொல்லணுன்னா எதாவது தலைவரை சொல்லுவீங்க? கடினமான என்ன, நம்ம கூட இருக்கிறவங்க அவ்வளோருமே நம்மளுக்கு வந்து துரோகம் நினைச்சது தான் மறக்க முடியாமல் ஒரு இது வருது. கூட இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை வந்து நம்ம என்ன இதுனா பரவாயில்ல, நம்மளை வந்து நம்ம எதிராளி கூட சேர்ந்துக்கிட்டு நம்மளை வந்து வேணும் ஏசுறானுல்ல, அதான் மனசு சங்கடமாக இருக்குது. அது எல்லாமே செஞ்சுட்டு போங்க, மேலே ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான் கேட்டுவான்னு சொல்லி ஒரு இருக்கேன். சரி, ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்தோம், திடீர்னு சீரியஸாக போவேன். சீரியஸாக இல்லை, சீரியஸும் பேசணும், மனசுல வரணும்மா. கொஞ்சம் வருத்தங்களும் இருக்குல்ல, எனக்கும் வருத்தம் சொன்னா தானே எனக்கு கொஞ்சம் மனசு பாறை இறங்கும். எப்படி? எனக்கும் வருத்தம் தான், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குன்னு. என்ன எல்லாம் மேலே இருக்கணும்னு பார்த்துக்கிட வேண்டியதான். கரெக்டு தானே தலைவர்? இந்த தலைவர் நீங்கள் வருத்தத்தை சொல்லும் போது நான் வருத்தத்தை சொல்லக்கூடாதா? ஏன் வருத்தம் வேற, உங்களுக்கு கிடைக்க முடியுது, என்னது கிடைக்க முடியுது தலைவரே? 32 வயசு சொல்லக்கூடாது, வயசு இன்னும் சிங்கிளாகவே இருக்கேன் தலைவரே. சிங்கிளாகவே இருக்கேன். சிங்கிளாக இருக்கிற மாதிரி இல்லையே, நீங்கள் வேற ஏதோ பண்ணுற மாதிரிலாம் இருக்குது எனக்கு. இல்லை தலைவர், வேற வந்து பல ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேன். ஆனால் இந்த ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப வீக்காக இருந்த மாதிரி இருக்குது. வாங்க என் கூட 2 நாள் இருங்க, ஸ்ட்ராங் ஆயிடலாம். ஸ்ட்ராங் ஆயிடலாம். எனக்கு 2 லெட்டர் கிடக்கு, அப்படின்னு தாரேன். தந்து அதில் வந்து நிறைய அட்ரஸ்லாம் இருக்கு. அந்த அட்ரஸை தேடி போக உங்களுக்கு உங்கள் அட்ரஸ்லாம் வில்லங்கமாக இருக்கும் தலைவரே. நீங்கள் இன்னொரு 2 நம்பருக்கு தரட்டா? இல்ல அது நம்பரை தார, அந்த நம்பருக்கு பேசுங்க. பேசுற குத்தாட்டம் போடலாம் போய் நல்லா இருக்கும். வாழ்க்கை எங்கேயோ வேறும் இல்லையே, யாரையும் மனசுல வச்சுட்டு சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல ஏற்கனவே ஒருத்தன் வந்து இன்பம் இல்லைன்னு கிடந்தா இவ்வளவு மாட்டிக்கிட்டு தவிக்க கிடக்கு சக்கையா.
அதே மாதிரி இன்னொரு ஆளு கிடக்கு, அந்த ஆளுலும் தவிக்கிறேன். இப்பதான் வீடியோலாம் பார்த்தேன். என்ன கரும்பு காட்டுக்குள்ளேயும் முள்ளு காட்டுக்குள்ளேயும் கிடந்து கிடக்கு. அவனே மாதிரி தம்பி போயிட்டு, அதே மாதிரி உங்களுக்கு அந்த அண்ணா நம்பர்னா தாரேன், நீங்களும் போய் பாருங்க. கார் வேற ஏசி போட்டு கூட்டு போங்க, நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் வேண்டாம், சிங்கராகவே இருந்துக்கிற தலைவர். நான் சொல்றாலும் கூட்டு போங்க, சூப்பரா இருக்கும். அப்படியா, இதை பத்தி நம்ம அப்புறமாட்டி பேசுவோம். சரி, ரைட், ஓகே. எவ்வளோ நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு தான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். இதான் உங்க முகத்துல பிரகாசத்தை பார்க்கணும். இன்னைக்கு தான் நீ பிரகாசம் பார்த்துருக்கேன். ரொம்ப அப்செட்டில் இருந்தேன், நெசமா ரொம்ப அப்செட்டு, ரொம்ப மைண்டு இதில் இருந்தேன். இன்னைக்கு தான் ஒரு 2 வருஷம் கழிச்சு லெட்டரே தொட்டிருக்கேன். அதேமாதிரி உங்ககிட்டையும் ஜாலியாக நீ பேசியிருக்கேன். கடைசியாக ஒரு கேள்வி, நம்ம தாராவி டாக்ஸு இன்ஃப்ளூயன்சர், இன்ஸ்டாகிராம் வீடியோ பண்ணுறவங்க, யூடியூப் வீடியோ பண்ணுற நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து தாராவியில் இருக்கிற இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பர், நல்ல வீடியோ போடுறீங்களா, நீங்கள் எல்லாம் வீடியோ போடுறச்சில் வந்து நம்ம ரீச் ஆகலை அதாவது நினைக்காதீங்க. சில கமாண்டுகளும் போடணுமா, கமாண்டு போடுறவன் போட்டு அவன் கமாண்டு போட்டால் தான் உங்களுக்கு வீடியோவே ரீச் பார்த்துருங்க. நீ கமாண்டு போடுங்க, அதை வீடியோ ரீச் ஆகணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து நீங்கள் செய்கிற வேலையை செஞ்சிட்டே இருங்க. நானாக வந்து எங்கள் அப்பா எல்லாருமே வந்து இந்த வீடியோவிலையும் இதுலேயும் இன்னும் வரல, நானாக ஆரம்பித்தது தான். நானாக சும்மா செல்லை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படி போட்டு வீடியோ எடுத்து போட்டது தான், வாங்கினது தான். ஏன்னா அவ்வளோ ரீச் ஆகிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ போட ரீச் ஆகும். நம்ம இப்போ 2 வீடியோ போட்டால் ரீச் ஆகலையே அதெல்லாம் நினைக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் எவ்வளோ இது பண்ணுறீங்களோ பண்ண தான் உங்களுக்கு ரீச்சு கண்டிப்பாக கிடைக்கும். யாருமே மனசை வந்து அசந்துடாதீங்க. நான் எவ்வளோ பாடுபட்டு இன்றைக்கி எவ்வளோ மக்களில் எவ்வளோ வெளிநாடு, இன்றைக்கி எந்த நாட்டு போனாலும் ஜிபி முத்துன்னு தெரியும், இந்த மூஞ்சி தெரியும். ஏன்னா அவ்வளோ அசிங்கம், அவ்வளோ கேவலம், அவ்வளோ டார்ச்சர்கள் எல்லாம் வாங்கி தான் நான் இன்னும் வீடியோ போட்டிருக்கேன். அது கவலைப்படாமல் நீங்கள் வீடியோ போடுங்க, உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். ஆமாம், இதெல்லாம் நல்லா கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஆனால் தாராவின்னு யார்கிட்ட நீங்கள் சொன்னாலுமே, தாராவில் உள்ளவங்களாம் சண்டை போடுறவன், டப்போரி பைய, ரவுடி பைய, பொறுக்கி பைய, அது மட்டும் இல்லாமல் தாரையெல்லாம் குடிசை பகுதி, எங்கெல்லாம் அந்த மாதிரி ஆளுங்க தான் இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப நெகட்டிவாகவே பேசுகிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. நீங்கள் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நான் வந்து தாராவிக்கு வந்திருக்கேன், நான் வரச்சில்ல. தாராவி மக்களை மாதிரி இவ்வளோ பாசமாக இருந்து யாரும் கிடையாது. அவ்வளோ பாசம். நீங்கள் அதில் போனால் நீங்கள் வந்து நீங்கள் சேத்துல தான் செந்தா மரம் இருக்கும். கரெக்ட் தலைவர், கரெக்ட். அதே மாதிரி வந்து நீங்கள் அதை நினைக்கக்கூடாது. அது நல்ல உள்ளங்கள், நல்ல மனசு வந்து எங்கே இருக்குன்னு தெரியுமா, அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும், குடிசையில் தான் இருக்கும். பங்களா வீட்டில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் ஒரு வாய் தண்ணி கேளுங்க, இப்படி கீழே பைப்பில் பிடிச்சிட்டு போவோம்மா. ஆனால் அதே குடிசையில் கேளுங்க, நம்மளை உட்கார வச்சு ஐயா குடியாண்டு மோரத்து பாலும் தருவாங்க நம்மளுக்கு. என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. ஏன்னா நான் தாராவிக்கு வந்திருக்கேன். தாராவி மக்கள் என்ன அவ்வளோ பாசமாக இருந்து எல்லாரும் வீட்லையும் கூப்பிட்டு சாப்பிட்டு போங்கன்னு அவ்வளோ பாசமாக நின்று எனக்கு பொன்னாடை போட்டு, சின்ன 3 வயசு பையன் வரைக்கும் அங்கிள் மாமான்னு அவ்வளோ பாசமாக இருந்தாங்க. தாராவியை வந்து 1000 வருஷம் 1000 சொல்லுவாங்க. நேரில் போய் எதுவும் பார்த்தா தான் தெரியும். தாராவியை வந்து அப்படி நினைக்கக்கூடாது. சேத்துல தான் செந்தாமரை கண்டிப்பாக மலரும். அதேமாதிரி நம்ம வந்து தப்பாக நினைக்கக்கூடாது. சொல்கிறவங்க 1000 சொல்லிட்டு போட்டு, அன்பான உள்ளங்கள் எங்கே இருக்கோ குடிசையில் தான் இருக்குது. நான் அது இன்னும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அங்கே எங்கள் அண்ணன் ஜிபி முத்து இருப்பாரா கண்டிப்பாக. இப்போ சென்னையில் போங்களேன், சென்னையில் சில ஏரியாலாம் இருக்குது. அது சில ஏரியாலாம் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த ஏரியாவா புளியந்தோப்புன்னு ஏரியா இருக்குது சென்னையில், அந்த ஏரியாலாம் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் பிரியாணி வாங்க போவேன். ஆனால் அந்த மக்கள் மாதிரி நல்ல மக்கள் யாரும் கிடையாது. அவ்வளோ பாசமாக இருக்காங்க. ஒரு ஆட்டோ ஓட்டு போகிறாங்க, அவ்வளோ ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. என்ன பார்த்தோன்னா அவ்வளோ அன்பாக அவ்வளோ பாசமாக இருக்காங்க. நம்ம அந்த இடத்தையும் அந்த இதையும் பார்த்துட்டு நம்ம தப்பான இது நினைக்கவே கூடாது. அங்கே தான் அன்பான உள்ளங்கள் இருக்குது. அது உங்களுக்கு போனாதான். ஏன்னா நான் அவ்வளோத்தையும் நான் போய் நான் பட்டு அணிவிச்சிட்டு அவ்வளோ பார்த்துருக்கேன் எனக்கு. ஓகே தலைவர், இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையிலையும் எங்களை மதித்து டைம் கொடுத்து நம்ம தாராவி மக்களுக்கு இவ்வளோ நல்ல விஷயம் சொன்னதுக்கு கண்டிப்பாக ரொம்ப நன்றி. தொடர்ந்து லெட்ரு வரும். மும்பை தாராவின்னு ஒன்றே நீங்கள் எடுத்து படிக்கிங்க இனிமேல். கண்டிப்பாக மும்பை தாராவி லெட்ரு போடுங்க. உங்கள் லெட்டரை நான் மெனக்கிட்டு படித்து தம்பி வந்தாங்க இன்றைக்குன்னு நான் சொல்லி நான் போடுறேன். போதுமா? நன்றி தலைவர். நீங்களும் வந்து வீடியோ தொடர்ந்து போடுங்க. கண்டிப்பாக போட தான் உங்களுக்கு ரீச் ஆகும். நீங்களும் அதுக்காக நம்ம வந்து இன்னைக்கு இன்டர்வியூ போட்டிருக்கோம் நம்மளுக்கு ரீச் ஆகலான்னு நினைக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் வீடியோ போடுவீங்களோ போடப்போ ரீச் ஆகும். ஓகே, அதுக்காக வந்து நம்மளுக்கு வெற்றி என்றைக்குமே
தொடர்ந்து பண்ணாதான் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சியர்ஸ் சொல்லி முடிச்சிருவோம் தலைவரே. அது லாஸ்டிங் சேஸா. சேஸ். தேங்க்யூ. சரி, குடிச்சிட்டு படுத்துருவோமா? வெளியே எங்கேயா போவோம் தலைவரே? இல்லை உள்ள உருண்டுருமா? அந்த நம்பர் தாரேன், அது 2 நம்பரையும் தாரேன். நல்லா போய் நல்ல வாத்துக்கடி தின்னுங்க உட்காந்து. ஓகே தலைவரே, சாலி. பேஜில போமா? இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு.